என்னது? மோடி லட்சத்தீவு போனாரா? அதனால மாலத்தீவுல பிரச்சனையா? அது எப்படி? இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர் வைஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து லட்சத்தீவுகள். மூணாவது வந்து நம்ம பிரதமர் மோடியோட மாஸ்டர் பிளான். நாலாவது மோடியோட அப்டேட். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நடந்த இஷ்யூ, எதனால் வந்து இந்த லட்சத்தீவு வந்து ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆறாவது வந்து அதனால் ஏற்பட்டதுனால இப்போ என்னென்ன விளைவுகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மாலத்தீவுகள் நம்ம வேர்ல்டோட ஒரு டாப் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா வந்து மாலத்தீவுகள் வந்து இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நேஷ்னல் டூரிசம் வந்து டூரிஸ்ட் வந்து யார் போனாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி வசதிகள் எல்லாமே வந்து நம்ம மால்தீவ்ஸில் இருக்கிற மாதிரி கட்டமைப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டூரிஸ்ட் வந்து யார் போனாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மால்தீவ்ஸ் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. அதனால தான் வந்து நம்ம இந்தியன்ஸும் சரி பெரும்பாலானோர் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா வந்து வெக்கேஷன்ஸ் போகிறாங்க, அப்புறம் எந்த ஹாலிடே லீவாக இருந்தாலும் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹனிமூன்ஸ்க்கு அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு மால்தீவ்ஸ் வந்து இந்தியன்ஸோட ஃபுட்ஃபால் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த மால்தீவ்ஸ் வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சவுத் வெஸ்ட்ல இருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் வந்து இந்த மால்தீவ்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் லட்சத்தீவுகள் எப்படின்னா மால்தீவ்ஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு ஹைலேண்ட் தான். ஆனால் வந்து பெரிய வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து யாரும் பெருசாக போகிறது இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம மால்தீவ்ஸில் இருக்க மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் வந்து இப்போ தான் வந்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம மால்தீவ்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே லட்சத்தீவில் வந்து பெருசாக வந்து இந்தியன்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு வந்து ஃபாரினர்ஸ் ஆகட்டும் பெரிய வந்து அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ப்ரிஃபரபிள் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து மால்தீவ்ஸ் போகிறதுனால இங்கே லட்சத்தீவு வந்து பெருசாக யாரும் வர்றது கிடையாது. ஆனால் வந்து இதுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம மால்தீவ்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த லட்சத்தீவுக்கு வந்து கம்மியாக தான் வந்து டூரிஸ்டர் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபெசிலிட்டி வைஸில் வந்து நம்ம மால்தீவ்ஸை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசன். அப்புறம் இந்த லட்சத்தீவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர், அதாவது வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டரில் தான் இந்த லட்சத்தீவு வந்து இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம பிரதமர் மோடியோட ஒரு மாஸ்டர் பிளான், இதை வந்து அவர் இப்போ பண்ணலை, இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இப்போ வந்து அது ஒரு பெரிய இம்பேக்டாக வந்து இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் வந்து இப்போ எல்லா ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து மாலத்தீவுகள் இருக்குது. அதுனா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மற்ற யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கான கட்டமைப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ மால்தீவ்ஸ் மட்டும் எதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதே மாதிரி மற்ற இடத்தையும் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி வந்து நிறைய அவரோட விஷனாக வந்து செட் பண்ணியிருந்தாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் வயசில் வந்து இப்போ கொஞ்சம் 1 by 1 வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க லட்சத்தீவில். அதுக்காக பிளான் தான் பிரதமர் மோடி வந்து ஆல்ரெடி எடுத்திருந்தாரு. அதுக்காகவும் பிரதமர் மோடி அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 1150 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு வந்து அப்போவே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்து சுற்றுலா பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லட்சத்தீவுக்கு வந்து போயிருக்காரு. லட்சத்தீவுகள் அதுக்கு வந்து இப்போ போயிருக்காரு, அவர் போயிட்டு வந்திருக்காரு. அது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கண்ணோட்டத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, மாலத்தீவ்ஸ்க்கு அவர் போகாமல் லட்சத்தீவுக்கு போனது தான் வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரும் வந்து இப்போ லட்சத்தீவுக்கு போயிட்டு நார்மலாக வந்து இந்த வாக்கிங், அப்புறம் வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து ஆழ்கடலில் போயிட்டு வந்து சாகசம், அந்த மீன்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காரு. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. நம்ம பிரதமர் மோடி வந்து சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸோட ஒரு எம்பி ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. ஜாகித் ரமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காரு அவரோட ரிப்ளைல அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல முயற்சி, நம்ம இந்தியா எடுத்திருக்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சி, ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாத மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து அதான் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுற அளவுக்கு உங்களால் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதோடு இல்லாமல் ஒரு வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒரு துர்நாற்றமாக இருக்கிற வந்து ஒரு அறையில் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்குது அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மால்தீவ்ஸ் எம்பி சொன்ன ரிப்ளைனால நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து கடுப்பாயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மோடி வந்து ஒரு லட்சத்தீவு வந்து போயிட்டு அவர் நார்மலாக வந்து அந்த போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதை வந்து மால்தீவ்ஸ்லேருந்து பெரிய ஒரு ரிப்ளைவாக இது வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து விமர்சிக்கிற அளவு அந்த ஒரு ரிப்ளை இருந்தனால இப்போ இந்தியன்ஸ் எல்லாமே அவங்களோட வந்து எதிர்ப்பை வந்து சமூக வலைதளங்களில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு இஷ்யூ. அது எப்படி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வந்து வழக்கம் போல் நம்ம ட்விட்டரில் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஹேஷ்டேக் வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பை ஹார்ட் மால்தீவ்ஸ், சே நோ டு மால்தீவ்ஸ், இந்த மாதிரி வந்து மால்தீவ்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஹேஷ்டேக்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நேஷனல் டூரிசம் இவங்களோட வந்து வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வந்து ஒர்க் ஆகாமே இருந்துச்சு இந்த ஒரு ரீசன்னால. அதே மாதிரி இப்போ லட்சத்தீப் வந்து இப்போ மோடி போயிட்டு வந்து இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 10வது இடத்துல வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து சர்ச் பண்ண ஒரு கூகுள் சர்ச்சில் வந்து இடம் பெற்றிருக்கு லட்சத்தீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்தீவ்ஸ்க்கு போகிற இந்தியன்ஸோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து குறையும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சேம் இப்போ மால்தீவ்ஸ் போகாத இந்தியன்ஸ் வந்து லட்சத்தீப்புக்கு வந்து அதிகமாக படையெடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீப்போட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.